ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடந்த மாதம் மார்ச் மாதம் நான் ஒரு ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். ஊழிய பயிற்சி, பெண்கள் ஊழிய பயிற்சிக்காக சென்றிருந்தேன். அதனால் என்னுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. இந்த வாரம் பெரிய வாரம், ஹோலி வீக். இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுப்பது என்பது விசுவாசத்துடன் அவருடைய வல்லமையும் அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் என்பதை நம்பிதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம், அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறது. தாவீதை போல கர்த்தருடைய நாமத்தை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது வனாந்திர சூழ்நிலையிலும் கூட சவால்களிலும் கூட ஜெயத்தை பெற முடியும். தான் எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுவது என்பது பாவம் அல்ல, இந்த சோதனையில் விழுவதுதான் பாவம். இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்று எபிரேயர் 4:15 வாசிக்கிறோம். அவருடைய 3.5 வருஷ ஊழியத்து நாட்களிலும் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுக்கும் மட்டும் சோதனைகள் தொடர்ந்தது. ஆகிலும் அவர் பாவம் செய்யவில்லை. ஆயால் தான் அவர் தாமே சோதிக்கப்பட்டபடியால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர். சீமோன் பேதுருவை கூட சத்துரு சோதிப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனா இயேசுக்கு தெரிஞ்ச, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்று கூறினார். நம்முடைய விசுவாச ஜீவித்திலிருந்து நம்மை தள்ளி போடுவதற்கு பிசாசு முயற்சித்தாலும் நமக்காக எப்பொழுதும் பிதாவின் வலது பாசத்தில் இயேசு வேண்டுதல் செய்கிறவராய் காணப்படுகிறார். அமேன், ஹல்லேலூயா. உங்கள் விசுவாச சோதனைகள் எதுவாக காணப்பட்டாலும் அதிலிருந்து தப்பி போகிற மார்க்கத்தை கூட கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு வெளிப்படுத்தக்கூடிய மேன்மை நிமித்தம் அவர் தன்னை உயர்த்தாதபடிக்குத்தான் அவர் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது அவருடைய சரீர பிரச்சனையா இருந்து அவரை குட்டும் சோதனையா இருந்தது. ஆகிலும் கர்த்தர் கிருபையை கொடுத்து சோதனை தாங்கும்படிக்கு உதவி செய்தார். கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் சில வேளைகளை கஷ்டங்களினால் சோதிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மை சோதிக்கிறார் என்பது நினைப்பது உண்டு. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான் என்று யாக்கோபு 1:13-14 வாசிக்கிறோம். தேவன் யோபுவின் சோதனையை போல சில வேளை நம்மளுக்கு அனுமதி கொடுக்கலாம். அவர் அனுமதித்தால் இரட்டிப்பான பலன் உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை சோதிக்கிறவர் அல்ல. அவர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார் என்றுதான் 2 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நம்முடைய திராணிக்கு மேலாக சத்ருவால் நாம் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுப்பதில்லை. அதனால் சில வேளைகளில் நம்முடைய சுய இச்சைகளினால் நாம் சோதிக்கப்படுகிறோம். அதான் பார்க்கிறோம். தாவீது ராஜாக்கள் யுத்தம் செய்யும் காலத்தில் போர் முனையில் காணப்பட வேண்டியவன் தன் அரண்மனை உப்பரிகள் மேல் உலாவிக் கொண்டு தன் கண்களை அலைய விட்டதினால அவனுடைய சுய இச்சையின் நிமித்தம் பட்சபாதங்களோடு பாவம் செய்தான். அது நிமித்த அநேக பாடுகளையும் வேதனைகளையும் தாவீது அனுபவித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகையால் நம்முடைய சோதனைகளுக்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வழிகளை சரிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது ஒரு விசேஷமான ஒரு வாரம், ஹோலி வீக். இந்த வாரத்துல விட்டு விடாதீங்க. ஒவ்வொரு வருடமும் நம்ம தன்னைத்தானே நம்ம சோதிக்கிறோம். ஆனா அது நம்மிடத்துல எவ்வளவு மாறுதல் இருக்கிறது. நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நம்முடைய வழிகளை சரிப்படுத்த வேண்டும். இயேசு ஒருபோது உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணுவதில்லை, அருவருப்பதில்லை. அவனுக்கு தம்முடைய முகத்தை மறைப்பதும் இல்லை.
அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகளை அவனை கேட்டருளி பதில் செய்கிறார் என்றுதான் வேதம் கூறுகிறது. எனவே காரணம் இல்லாமல் உபத்திரங்கள், சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பையும் வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் தருகிறது. எனவே கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது எல்லா சூழ்களிலும் எந்த விதமான இங்க சவால் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், பயங்கரமான சூழ்நிலை, வனாந்தர பாதையா இருக்கலாம், கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒருவரே உங்களை விடுவிக்கிற தேவன். அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.